ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட்டில் கூட கிடைக்காத ஸ்பெஷல் கைமா பிரியாணி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நார்மல் பிரியாணியை விட உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த பிரியாணி தான் செய்வீங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடானதும் 2 பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக ஜாதி பத்திரியை போட்டுட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜாய்சீரான்னு சொல்லுவாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கேட்டால் கிடைக்கும். அது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும். எல்லாத்தையும் போட்டு லைட்டாக பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு 2 வதக்கிட்டு கூடவே பச்சை மிளகாயும் போட்டுடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி நிறைய புதினா, இது எல்லாத்தையும் இந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில போட்டு வதக்குறதுனால நல்லா பிரியாணி ஃபிளேவரபுளா இருக்கும். அந்த தழைகளும் வந்துட்டு கிரீனிஷா பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பையும் போட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அவ்வளோதான் பிரியாணிக்கு. வேற எந்த கரம் மசாலா, எந்த கலர் பவுடரும் தேவையில்லை. இதுவே நல்ல கலரிங் கொடுக்கும். ஸோ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏற்றி இறக்கி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு தயிரையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு இந்த கைமா ஸ்டேஜில் இருக்கணும். அது கைமானா ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலாக வாங்கிட்டு வந்த சிக்கனில் வெறும் போன்லெஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி சதைங்களை குட்டி 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 பீசஸாக கட் பண்ணி பிரியாணி பண்ணோம் அப்படின்னா அதுதான் கைமா பிரியாணி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பிரியாணியில் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. யார் செஞ்சாலும் பிரியாணி சூப்பராக வரும். நம்ம பண்ணுற மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்த ஸ்டெப்புன்ற செஞ்சோம்னாலே டேஸ்ட் அல்டிமேட்டாக வரும். நான் பண்ணியிருக்கிறத பார்த்து இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. என்ன மாதிரியே இந்த பிரியாணி அடிக்கடி பண்ணுவீங்க. இதுக்கு நான் கேரண்டி. இப்போ சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. சிக்கன் நல்லா வதங்கி வெந்துருச்சு. இந்த டம்ளர்ல தான் நான் ஒரு 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தேன். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர்ன்ற அளவுல நான் தண்ணி அளந்து வச்சு இப்போ எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பையும் போட்டு ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு ஒலை கொதிக்கிறதுக்காக நான் லைட்டா மூடி போட்டு வைக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கிளறிட்டு நம்ம ஆல்ரெடி கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசியையும் இதுல ஆட் பண்ணிட்டு நான் வந்து ப்ரெஷர் குக்கர்ல சமைச்சாலுமே தம் தான் போடுவேன். அதனால மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா தண்ணி வத்தி வர்றது நமக்கு தெரியும். தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் ஸ்டேஜுக்கு வந்ததுமே நான் அடுப்பை சிம் பண்ணிட்டு குக்கரை மூடி ஒரு 15-20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பொலன்னு அடி பிடிக்காம அவ்வளோ டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகும். இதே ஸ்டெப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த டைப் ஆஃப் கைமா பிரியாணி ட்ரை பண்ணுங்க. டேஸ்டா அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி இருந்தது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.